ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 7/7/2025. मीठे बच्चे, तुम बहुत रॉयल स्टूडेंट हो। तुम्हें बाबा, टीचर और सदगुरु की याद में रहना है। अलौकिक खिदमत करनी है। இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மிகவும் ராயலான ஸ்டூடெண்ட்ஸ், ராயலான மாணவர்கள். உங்களுக்கு பாபா மற்றும் டீச்சர் மற்றும் சத்குருவினுடைய நினைவில் நீங்கள் இருக்க வேண்டும். अलौकिकமான சேவை செய்ய வேண்டும். प्रश्न, जो अपने आप को बेहद का पाटदारी समझकर चलते हैं उनकी निशानी सुनाओ. யார் தன்னைத்தானே எல்லைக்கப்பாற்பட்ட பாட்டுதாரி என்று புரிந்து நடக்கின்றார்களோ அவர்களுடைய அடையாளத்தை கூறுங்கள். எல்லைக்கப்பாற்பட்ட பாட்டுதாரின்னு புரிஞ்சுக்கிட்டவங்க எப்படி இருப்பாங்க? उनकी बुद्धि में कोई भी सूक्ष्म व स्थूल देहदारी की याद नहीं होगी। वो एक बाप को और शांतिधाम घर को याद करते रहेंगे क्योंकि बलिहारी एक ही हैं. அவங்களுடைய புத்தியில் எந்த சூக்ஷ்மமான ஸ்தூலமான தேகதாரி நினைவு இருக்காது. அவங்க ஒரு பாபாவை மற்றும் சாந்திதாம் வீட்டை நினைவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா எல்லாமே ஒருத்தர் தான். जैसे बाबा सारी दुनिया की खिदमत करते हैं, पतितों को पावन बनाते हैं, ऐसे बच्चे भी बाप समान खिदमतगार बन जाते हैं. எப்படி பாபா முழு உலகத்திற்கும் உதவி பண்ணுறார், சேவா பண்ணுறாரு, பதித்தர்களை பாவனமாக ஆக்குறார். அதே போல் குழந்தைகள் கூட பாப் சமான் உதவியாளராக ஆக வேண்டும். அதனால் பாபா என்ன சொல்கிறார்? யார் எல்லைக்கப்பாற்பட்ட பாட்டுதாரின்னு புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க அவங்க சூக்ஷ்ம ரூபத்துலேயோ ஸ்தூல ரூபத்துலேயோ எந்த தேகதாரியும் நினைக்க மாட்டாங்க. எல்லாமே எனக்கு ஒரு பாபா தான் இருப்பாங்க. ओम शांति. पहले पहले बाबा बच्चों को सावधानी देते हैं. यहाँ बैठते हैं तो अपने को आत्मा समझ बाप के आगे बैठे हों. பாபா சொல்கிறாங்க ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு பாபா எச்சரிக்கை கொடுக்கின்றார். இங்கே அமர்ந்து கொண்டே தன்னை ஆத்மா என்று புரிந்து பாபாவுக்கு முன்னாடி அமர்ந்திருக்கீங்களா? புத்தியில் கொண்டு வரணும். நான் பாபாவிற்கு முன்னால் அமர்ந்திருக்கின்றேன், டீச்சருக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்றேன் என்பதை புத்தியில் கொண்டு வாங்க. நம்பர் 1 बात है, हम आत्मा हैं. बाबा भी आत्मा है, टीचर भी आत्मा है, गुरु भी आत्मा है, एक ही है. நம்பர் 1 விஷயம் என்ன? நான் ஆத்மா, பாபாவும் ஆத்மா தான், அண்ட் டீச்சரும் வேறு யாரை பார்க்குறோம், அவங்களும் ஆத்மா, இவங்களும் ஆத்மா. பாபாஸ்டா எல்லாருமே ஆத்மாக்கள். நம்முடைய தந்தை பரமாத்மா, அவரும் கூட ஆத்மா தான். அப்போ விஷயம் நமக்கு ஒன்று தான். நம்ம இங்கே பொது விஷயங்களை கேட்டுட்ருக்குறோம். तुम जानते हो बाबा सुखधाम का मालिक बनाने आए हैं. दुनिया में किसको पता नहीं है तो सब भारतवासी एक धर्म के हैं. உங்களுக்கே தெரியும் பாபா சுகதாமத்தினுடைய எஜமான் ஆக்குவதற்காக வந்திருக்கின்றார். இந்த உலகத்தில் இருக்க யாருக்குமே தெரியாது. எல்லாருமே பாரதவாசிகள் அனைவரும் ஒரு தர்மத்தை சேர்ந்தவங்க. तुम पढ़ते हैं तो टीचर को याद करना पड़े. जो पढ़ाते हैं अच्छा टीचर समझ कर ही याद करो. तो भी तीनों इकट्ठे याद आ जाता है, बाबा, टीचर, गुरु. तुम्हारे लिए बहुत सहज है, जट याद आना चाहिए. பாபா சொல்ல நல்லது, டீச்சர்னு புரிந்து பாபா நினைவு பண்ணுங்க. நல்லதான், 3 பேரும் நமக்கு ஞாபகம் வந்துடுவாங்க. பாபா நமக்கு அப்பாவாக இருக்கார், டீச்சராக இருக்கிறார், சத்குருவாக இருக்கிறாரு. இப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். ஏன்னா ஒருத்தர் தான் நமக்கு அனைவருமாக இருக்கிறார், அனைத்து சம்பந்தங்களையும் கிடச்சிருக்கிறாரு. அந்த உயர்ந்திலும் உயர்ந்த பாபா தான் நம்ம ஸ்வர்க்கத்துக்கு அழைத்து செல்கின்றார். तुम बच्चे हो सच्चे सच्चे खुदाई खिदमतगार हैं. बाबा सच्चा खुदाई खिदमतगार उसे कहते हैं जो कम से कम 8 घंटा आत्म अभिमानी रहने का पुरुषार्थ करते हैं. कोई कर्म बंधन न रहे तब खिदमतगार बन सकते हो और कर्मातीत अवस्था हो सकती है. பாபா சொல்கிற குழந்தைகள் உண்மையிலும் உண்மையான பகவானுடைய உதவியாளராக இருக்கணும். பாபா உண்மையிலும் உண்மையான பகவானுடைய உதவியாளர் என்று யாரை சொல்லுவார்? யார் 8 மணி நேரம், குறைந்ததிலும் குறைந்தது 8 மணி நேரம் ஆத்ம அபிமானியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ அவங்கள தான் பாபான்னு சொல்லுவாரா? பகவானுடைய உதவியாளர்.
இல்லை ஆன்மீக உதவியாளர்னு சொல்லுவாராம். எந்த ஒரு கர்ம பந்தனமும் இல்லையா, அப்போது பாபாவுடைய உதவியாளராகி கர்மாத்தீத் ஆக முடியும். கர்ம பந்தன் ஹோகா தோ சஜா காணி படைகி. நம்ம கர்மாத்தீத் நிலை அடைந்தாதான் நரன்லேருந்து நாராயணன் ஆக முடியும். ஆனால் கர்ம பந்தனத்தோடயே இருந்துட்டோன்னா தண்டனை தான் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். பாபா कहते बिल्कुल सिंपल बनो, ऊंची साड़ी पहनने से भी देह अभिमान आ जाता है। मनुष्य कुसंग में आकर अपना रहन सहन, अपनी पहराई वस आदि सब बदल दी है, देश वेश की बदल दिया है. பாபா சொல்கிறாங்க, மனிதர்கள் தேவையில்லாத தொடர்புகளில் தான் வசிக்கிறது, இருக்கிறது, எல்லாத்தையும் உடுத்திக்கிறது, எல்லாமே மாற்றிக்கிட்டாங்க. இது நம்முடைய தர்மத்திற்கான ஒரு இன்சல்ட்டு கூட. देखो कैसे कैसे बाल बनाते हैं, देह अभिमान हो जाते हैं. பாருங்க, தலை முடிய கூட எப்படிலாம் உருவாக்கிக்கிறாங்க, ஸ்ருங்காரம் பண்ணிக்கிறாங்க. 100 ரூபா 150 ரூபான்னு என்ன பண்ணுறாங்க. அந்த காலத்தில் பாபா 100 150 சொல்லியிருக்கிறாரு, இன்றைக்கி ஆயிரக்கணக்கில் வந்துருச்சு இல்லையா. அப்போ தான் முடியை அலங்கரிக்கிறதுக்காக, சிகை அலங்காரத்திற்காகன்னு அதை முடியை ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறதுக்கான பணத்தை நிறைய செலவு பண்ணுறாங்க. இதெல்லாம் அதிகமான தேக அபிமான்ங்கிறார் பாபா. ரொம்ப அதிகமான தேக அபிமான். அப்படி ரொம்ப அதிகமான தேக அபிமானத்தில் இருக்கக்கூடியவங்க ஞானத்தை கேட்கவே முடியாது. பாபா சொல்கிறார், சிம்பிளாக ஆகுங்க. உயர்ந்த சேலை கட்டுறோம், ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னா கூட தேக அபிமான் வந்துடும். தேக அபிமான் तोड़ने के लिए सब हल्का कर देना चाहिए. தேக அபிமானத்திலிருந்து விடுபடுவதற்காக தன்னை லேசாக லைட்டாக வைத்து கொள்ள வேண்டும். ரொம்ப காஸ்ட்லியாக ரொம்ப வேல்யூபிளான பொருட்கள் இப்படி அணிஞ்சிக்கிறதுனால தேக அபிமான் வரும். நல்ல நல்ல ரொம்ப வேல்யூபிள் விலை உயர்ந்த பொருட்கள்லாம் தேக அபிமானத்தை கொண்டு வந்துடும். இந்த நேரத்தில் நாம் வனவாசத்தில் இருக்கிறோன்னு புரிஞ்சுக்கணும். ஹர் சீஸை முஹ் ஹட்டானா ஹை. ஒவ்வொரு பொருட்கள் மேலே இருக்கக்கூடிய பற்றை விட்டுவிட வேண்டும். शादी आदि में बल रंगीन कपड़े आदि पहनकर जाओ, तोड़ी निभाने अर्थात पहनना, फिर घर में आकर उतार दिया तुमको वहाँ से परे जाना. பாபா சொல்கிறாங்க, திருமணம் வைபவங்கள் போகிறீங்களா, நல்லா கலர் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு போங்க, அதனால் ஒன்றும் கிடையாது. ஆனால் குடும்பத்தில் இருந்தாலும் கடமைகள் செய்தாலும் கலர் ட்ரெஸ் போட்டுட்டாலும் கூட உறவுகளை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இதெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆனாலும் புரிஞ்சுக்கணும், நாம் வானப்பிரஸ்திகள். அச்சா தாரணா கீழே முக்கிய சார். தாரணைக்காக முக்கியமான விஷயங்கள். सदा ध्यान रहे कि हमारी कोई भी चलन देह अभिमान वाली ना हो. बहुत सिंपल रहना, किसी भी चीज़ में ममत्व नहीं रहना. कुसंग से अपनी संभाल करनी है. சதா கவனம் கொடுங்கள், நம்முடைய எந்த ஒரு நடத்தைகளும் தேக அபிமானத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடாது. மிகவும் எளிமையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு பொருள் மீதும் பற்று வைக்க வேண்டாம். வேண்டாத தீய தொடர்பிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். செகண்ட் பாயிண்ட், याद की मेहनत से सर्व कर्म बंधनों को तोड़ कर्मातीत बनना है. कम से कम 8 घंटा आत्म अभिमानी रख सच्चा सच्चा குதாயி கிதமத்கார் பண்ணா ஹே. நினைவினுடைய உழைப்பினால் அனைத்து கர்ம பந்தனங்களையும் விட்டுவிட்டு கர்மாத்தீத் ஆக வேண்டும். குறைந்ததிலும் குறைந்தது 8 மணி நேரம் ஆத்ம அபிமானி ஆகி உண்மையிலும் உண்மையான பகவானுடைய உதவியாளர் ஆக வேண்டும். வரதான், விஷால் புத்தி விஷால் தில் से अपनेपन की अनुभूति कराने वाले मास्टर रचियता भव. பரந்த புத்தி பரந்த உள்ளத்தினால் தன்னுடையவர்கள் என்ற அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய மாஸ்டர் படைப்பாளர் ஆகுங்கள். मास्टर रचिता की पहली रचना ये देह है. जो इस देह के मालिकपन में संपूर्ण सफलता प्राप्त कर लेते हैं, वो अपने स्नेह व संपर्क द्वारा सर्व को अपनेपन का अनुभव कराते हैं. பாபா சொல்கிறாங்க, மாஸ்டர் படைப்பாளரினுடைய முதல் படைப்பு இந்த தேகம்தான். இப்போ இந்த தேகத்துக்கு நான் எஜமான் என்று தேகத்தின் மீது சம்பூர்ணமான வெற்றியை நாம் அடையணும். அப்படி அடையக்கூடியவங்க தன்னுடைய அன்பு மற்றும் தொடர்பின் மூலமாக எல்லாரையும் தன்னுடையவங்க என்ற அனுபவத்தை ஏற்படுத்திடுவாங்க. उस आत्मा के संपर्क से
सुख की, दातापन की, शांति, प्रेम, आनंद, सहयोग, हिम्मत, उत्साह, उमंग, किसी न किसी विशेषता की अनुभूति होती है. அந்த ஆத்மாவனுடைய தொடர்பின் மூலமா சுகம், வள்ளல் என்ற தன்மை, சாந்தி, அன்பு, ஆனந்தம், சகயோகம், தைரியம், உற்சாகம், ஊக்கம், இப்படி ஏதாவது விசேஷத்தன்மை அனுபவமாகும். அவங்கள தான் சொல்லப்படுது விஷால புத்தியுடையவர், பரந்த உள்ளமுடையவர்கள் என்று சொல்லப்படுது. நம் மூலமாக இந்த குணங்கள் மற்றவங்களுக்கு அனுபவம் ஆகணும். ஸ்லோகன் उमंग उत्साह के पंखों द्वारा सदा उड़ती कला की अनुभूति करते चलो. ஊக்கும் உற்சாகம் என்ற சிறகுகள் மூலமாக சதா பறக்கும் கலையினுடைய அனுபவத்தை செய்து கொண்டே இருங்கள். இன்றைக்கான அவ்யக்த இஷாரா, சங்கல்பம் சக்தியை சேமிப்பு செய்து श्रेष्ठ சேவை செய்வதற்கு निमित्तमाகுங்க. स्वयं को श्रेष्ठ संकल्पों से संपन्न बनाने के लिए ट्रस्टी बनकर रहो. ट्रस्टी बनना अर्थात डबल लाइट फरिश्ता बनना. தன்னை சிரேஷ்டமான எண்ணங்களால் சம்பன்னம் ஆக்குவதற்காக ட்ரஸ்டி ஆகி இருங்கள். தன்னை ட்ரஸ்டியாக வச்சுக்கணும். ட்ரஸ்டி ஆக்குவது என்றாலே டபுள் லைட் ஃபரிஸ்தாவாக ஆகுவது. அப்பேற்பட்ட குழந்தைகளுடைய ஒவ்வொரு எண்ணங்கள், சிரேஷ்டமான எண்ணங்களும் வெற்றியுடையதாக ஆகிடும். நம்ம ட்ரஸ்டின்னு புரிஞ்சுட்டு எந்த எண்ணங்கள் கொண்டு வந்தாலும் அந்த எண்ணங்கள் சிரேஷ்ட எண்ணங்கள் தான், அந்த எண்ணங்கள் வெற்றியுடையதாக ஆகிடும். एक श्रेष्ठ संकल्प बच्चे का और 1000 श्रेष्ठ संकल्प का फल बाप द्वारा प्राप्त होता है. ஒரு சிரேஷ்டமான எண்ணங்கள் என்பது குழந்தைகளுடையது மற்றும் 1000 சிரேஷ்டமான எண்ணங்களுக்கான பலன் பாபா மூலமாக நமக்கு கிடச்சிரும். நம்ம ஒரு சிரேஷ்டமான எண்ணத்தை பண்ணாலே போதும், பாபா 1000 சிரேஷ்டமான எண்ணங்களுக்கான பலனை கொடுத்துருவார். அதனால் ஒன்றுக்கு 1000 மடங்கு நமக்கு கிடச்சிரும். 1000 கூட இல்லை, 1000 மடங்கு நமக்கு கிடைத்துவிடும். ஓம் சாந்தி.